extra items to insert la ma'am. So ஆமா. இதுதான் இந்த இது ma'am. Insert into author values. So இதுதான் ma'am first question. List all the books ordered by customer Malini Prakash. Okay. So how did you do that? Ma'am, customer name and book title I have selected, ma'am. Okay. From customers. So from customers I am joining the table orders and customer one because adula rendla da vandu customer id vandu form onna irukku. So I have joined that order table. Okay. Next vandu order details table ma'am, where vandu order table irukka order id யும் order details irukka order id யும் vandu namakku same ah irukku ma'am. So we can so இந்த ரெண்டு டேபிளையும் ஜாயின் பண்ணிட்டேன் மேம். அப்புறம் புக்ஸ் டேபிள் ஜாயின் பண்ணேன் மேம். அதுல புக் ஐடி வந்து ஆர்டர் டீடைல்ஸ் இருக்க புக் ஐடி இருந்தது மேம். நம்மளுக்கு வேணுங்கிற டீடைல்ஸ் வந்து இந்த எல்லா டேபிள்லயுமே இருக்கு மேம். சோ நம்ம சோ அதனால இந்த டேபிள்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வேர் கஸ்டமர் நேம்ஸ் ஈக்குவல் டு மாலினி பிரகாஷ் கொடுத்தேன் மேம். வெரி குட். சோ இத ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது கஸ்டமர் நேமும் எனக்கு டைட்டிலும் கிடைச்சது மேம். Very good. So you get Malini Prakash as just N Tarava. Okay. Okay. Good. Manikam, நீங்களும் பண்ணீங்களா இந்த ப்ராப்ளம்? புரிஞ்சுதா உங்களுக்கு? Did you do the same? Same way ma'am. Same way தான் பண்ணீங்க. Okay. So basically வந்து உங்களுக்கு வந்து நீங்க question முதல்ல பார்க்கணும், right? I'm sure that's how you thought through the process. Question பார்க்கும்போது அதுல வந்து questionல என்ன இருக்கு? நமக்கு வந்து மாலினி பிரகாஷோட இன்ஃபர்மேஷன் வேணும். அவங்க என்ன புக் வாங்குனாங்கன்னு வேணும், ரைட்டா? 2 things you need. So பார்க்கும்போது புக் இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? புக் டேபிள்ல இருக்கு. கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? கஸ்டமர் டேபிள்ல இருக்கு. ரைட். சோ நம்ம எப்படி வந்து ஜாயின் பண்ணோம்னு பார்க்கும்போது ஆர்டர் டேபிள்ல கஸ்டமர் ஐடி இருக்கு, ஆர்டர் டீடைல்ஸ்ல அவங்க என்ன வாங்குனாங்கன்னு இருக்கு, ரைட்? சோ பை த ரீசன் வை யூ நீட் ஆல் தீஸ் 4 டேபிள்ஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, கரெக்டா? இன்ஃபர்மேஷன் புக்ல தான் இருக்கு, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கஸ்டமர்ஸ்ல இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு போய் நம்ம ஆர்டர் டீடைல்ஸ்க்கு டைரக்டா போனா நமக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால நம்ம ஆர்டர் டேபிள் வழியா போகணும் நம்ம, கரெக்டா? Right? So that is how you need to think about it. So முதல்ல இன்ஃபர்மேஷன் கஸ்டமரோட ஐடி வந்து நம்ம அதை ஜாயின் பண்றோம் ஆன் கஸ்டமர் டேபிள், கஸ்டமர் நேமை வச்சு. அப்புறம் அந்த கஸ்டமர்ல இருந்து நம்ம ஆர்டருக்கு போறோம் யூசிங் த கஸ்டமர் ஐடி, ரைட்? அந்த ஆர்டர்ல இருந்து ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போறோம் டு ஃபைண்ட் த என்னென்னலாம் ஆர்டர் பண்ணாங்க அந்த மாலினி பிரகாஷ் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஆர்டர் டீடைல்ஸ்ல இருந்து அந்த புக் ஐடி எடுத்துட்டு போய் புக் நேம் என்னன்னு வாங்கணும், கரெக்டா? So if you think about a flow chart மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படிதான் நம்ம திங்க் பண்ணோம். That makes sense? Yes ma'am. Right? So and you have done all the right things, but I just want you to kind of அந்த நம்ம திங்க் பண்ணும்போது ஒரு query எழுதும்போது அப்படி பிரேக் டவுன் பண்ணணும், ரைட்? இப்போ வந்து நீங்க இந்த query எழுதுனீங்க, உங்களுக்கு சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா எப்படி நீங்க பிரேக் பண்ணி பாப்பீங்க? அப்போ ஒரு ஸ்டெப்பா நீங்க பண்ணணும், ரைட்? இப்ப வந்து உங்களுக்கு இதுல வந்து ஒரு எரர் வருதுன்னு வச்சுப்போம், ஃபார் வாட் எவர் ரீசன், ரைட்? அப்ப நீங்க இது எப்படி பிரேக் டவுன் பண்ணி பாப்பீங்க? முதல்ல நீங்க வந்து நான் கஸ்டமர் கிட்ட இருந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேன்னான்னு பார்க்கணும், வெறும்னா கஸ்டமரை ரன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் கஸ்டமர்ல இருந்து ஆர்டர் ஜாயின் பண்ணி பார்க்கணும், அப்புறம் ஆர்டர்ல இருந்து ஆர்டர் டீடைல்ஸ், அப்புறம் அந்த மாதிரி ஒண்ணா நீங்க படிப்படியா எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து டீபக் பண்ண முடியும். That makes sense? Yes ma'am. Okay, good. That was a good query. Okay, so then the next one வந்து what was the next one? Find the customers who ordered books with the prices above 150 ma'am. Okay, so now even in this case என்ன ஆகுது? இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி பிரேக் டவுன் பண்ணி சொல்லுங்க, நமக்கு என்ன வேணும்? So first வந்து customers வந்து we have identify பண்ண மேம். ஆமா, ஆனா கஸ்டமர்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் எந்த புக் வந்து above 150 பிரைஸ் இருக்கிற புக்க வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் மேம். சோ எங்க யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரைஸ் above 50 எந்த புக்கெல்லாம் வந்து பிரைஸ் above 15 ஃபர்ஸ்ட் பார்க்கணும் மேம். பார்த்துட்டு so can you run it like that? இப்போ வந்து நம்ம அகிலாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. so I want you to write the query first saying select book title, book name or whatever அந்த இது where book price is greater than 150. நம்ம ஒரு ஸ்டெப்பா போலாம். Okay that way it will be easy for you all understand. Books. Akila, did you do the homework? No ma'am, 2 days I was not in my place, so I was not able to do. I will do it surely. I'll complete it. Right now you can at least follow along what yes, okay, good. Okay, so first we are trying to find the books that are greater than 150, right? So that is the first step in the process,
correct? In the query it says get me books with prices above 150 who ordered. Okay, நீங்க அந்த books டாட்னு போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே மேம். Where price is greater than 150. 150. So இதுதான் first step, right? Yes ma'am. ரன் பண்ணுவோம் மேம். ரன். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து எதெல்லாம் 150 விட மேல இருக்குன்னு 6 புக்ஸ் வந்திருக்கு, ரைட்? இப்போ நம்ம வாட் வி வாண்ட் டு டூ நெக்ஸ்ட் எங்க போகணும்? நம்ம ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போகணும், கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கோ டு ஆர்டர் டீடைல்ஸ். ஏன்னா ஆர்டர் டீடைல்ஸ்ல தான் புக் ஐடி இருக்கு. ஸோ வை டோன்ட் யூ டூ நவ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர் டீடைல்ஸ். வெறும்னா ஆர்டர் டீடைல்ஸையும் புக்ஸையும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ புரியுதா நான் சொல்றது? மேம் ஆர்டர் டீடைல்ஸையும் புக்ஸையும் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இப்போ. ஓகே, ஜாயின் books on what ID? On book ID ma'am. So do that. Order details dot book ID or book ID, okay, equal to order details dot book ID. Book ID where you still are going to use the previous queries filtering, correct? where இது வந்து அப்படியே இந்த செலக்ட் சப் query மாதிரி போட்டுறோம் மேம். அப்படியே where price greater than 150. ஓகே. சப் query மாதிரி இல்ல, நம்ம அங்க வந்து வெறுமனே ஜாயின் தான், இன்னர் ஜாயின் தான் பண்றோம், சப் query வேண்டாம். ஓகே. where price greater than 150. books dot greater than 150. So இங்க வந்து நமக்கு எல்லாமே வேண்டாம்ல. So it's maybe try to select only the book ID and the order detail ID. If not, it's select star போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, அப்படியே ரன் பண்ணுங்க. It's okay. Just will return all the columns. அவ்வளவுதானே. என்ன பண்ணீங்க first? Okay, so you find now that you are picking only the order details of the books that are greater than 150. Correct? Yes ma'am. புரியுதா? சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போகணும்? கஸ்டமர் போகணும். ஆனா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் ஆர்டர் டீடைல்ஸ்ல கிடையாது, கரெக்டா? எஸ் மேம். சோ இப்போ வந்து நீங்க வெறும்னே இந்த சேம் queryக்கு ஆர்டர்ஸ் ஆட் பண்ணுங்க. சோ தட் ஜாயின் பண்ணுங்க. இப்போ அந்த query அப்படியே நெக்ஸ்ட் லைன்ல அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு மேக் தி மாடிஃபிகேஷன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ ஹவ் தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷுட் பி. எஸ் மேம். ஓகே, ஆர்டர் டீடைல்ஸ் ஜாயின் ஆர்டர். நம்ம ஆர்டர்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ண போறோம். ஏன்னா ஆர்டரோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கேட்க போறோம். சோ ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர் டீடைல்ஸோட ஜாயின் பண்ணுவீங்க. on what will you ஆர்டரும் ஆர்டர் டீடைல்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? மேம் ஆர்டர் ஐடி இருக்கும் மேம். கரெக்ட். ஆர்டர் ஐடி. அப்புறம் இதை வந்து மறுபடியும் புக்ஸோட ஜாயின் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, புக்ஸ் ஆன் த டாப், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஜாயின்ல இருந்து புக் ஐடி வரைக்கும் காப்பி பண்ணி வேணாங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது and again don't write it in one line, try to break it down so that you can see how it is working. இல்லையா, எப்பவுமே அது வந்து good practice to write the queries. நான் உங்களுக்கு கோடிங்ல கூட சொன்னேன் இல்லையா, காமெண்ட்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு. so those are the things that you need to remember. ஓகே, அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டீபக் பண்ணும்போது. ஓகே மேம். ஓகே, சோ இப்போ என்ன பண்றோம், நம்ம ஆர்டர்ஸ்ல இருந்து ஆர்டர் டீடைல்ஸும் புக்ஸும் ஜாயின் பண்ணிருக்கோம், ரைட்? சோ ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரோட இன்ஃபர்மேஷன் வேணும் டு கெட் டு த கஸ்டமர் ஐடி. மேக் சென்ஸ்? ஓகே, சோ நவ் ரன் த query. சோ இப்போ என்ன வந்திருக்கு? there are 6 orders which contain the books order details of the books that were greater than 150. கரெக்ட்டா? வந்துருச்சா? மேம் இதுல சொல்லு.
இது 80 குவாண்டிட்டி 2ன்னு இருக்கனால வந்திருக்கா மேம். கரெக்ட். பிரைஸ் தானே நம்ம போட்டோம். எஸ் மேம். ஓகே மேம். ஓ புக்ஸ் டாட் பிரைஸ் கொடுத்துருக்கீங்களே 150. ஆமா கிரேட்டர் தானே இருக்கு. இல்ல மேம் இங்க சொல்லுங்க. சாரி மேம், நான் யூனிட் பிரைஸ் பார்த்துட்டேன் மேம். டோட்டல் அமௌண்ட் பார்க்கணும். புக் பிரைஸ் ரைட் மோஸ்ட் இருக்கு பாருங்க. டு தி ரைட். எஸ் மேம். சாரி மேம், நான் இந்த யூனிட் பிரைஸ் ஃபீல்ட் யா தட்ஸ் ஓகே. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ வந்து கஸ்டமரோட ஜாயின் பண்ண போறீங்க. அதான் அந்த மேல இருக்கிற query, right? So basically that's what you did, right? So if you see the top query, yes ma'am. அவ்வளவுதான், right? அப்போ வந்து நீங்க அதுல என்ன பண்ணீங்க, நீங்க அந்த வேற எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. எது மேம்? இங்கேயா மேம்? கீழ இப்போ பண்ணலாம் மேம். இப்போ வந்து அந்த வேர் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு பண்ணுங்க. இல்ல அந்த 129ல உங்க query இருக்குல்ல, எஸ் மேம். ஆல்ரெடி எழுதிட்டீங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா 129 to 133 ரன் பண்ணுங்க. அந்த வேர் கண்டிஷன் விட்டுட்டு ரன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே மேம். ஓகேவா? சோ என்னாச்சு, இட்ஸ் கிவிங் ஆல் தி கஸ்டமர் நேம்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி பிரைஸ், ரைட்? 120 rupees பிரியா அரவிந்த் கூட இருக்காங்க. கரெக்ட்? எஸ் மேம். Okay, so instead now we are saying on the 134ல அந்த ஆட் பண்றதுனால it is going to filter out those conditions. இப்போ அந்த whole thing run பண்ணுங்க. So does that make sense to everybody? Do you understand how it is being done? Yes ma'am. Okay, what if I want to know what books did whatsoever Malini Prakash order that were book price greater than 150? In the query எப்படி change பண்ணுவீங்க லலிதா? மறுபடியும் சொல்லுங்க மேம். I want the customer who ordered Malini Prakash, the books ordered by Malini Prakash and the price greater than 150. அப்ப எப்படி எழுதுவீங்க இந்த query, எப்படி மாத்துவீங்க? மேம் கஸ்டமர் நேம் இஸ் ஈக்குவல் டு மாலினி பிரகாஷ் போட்டுட்டு ஆட் பண்ணனும். அது பண்ணுங்க, இங்க சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 134 லைன் வேர் அண்ட் யூஸ் பண்ணனும். ஆமா, அண்ட் கரெக்ட். and customers dot customer name is equal to Malini Prakash is equal to காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. அத இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி and கண்டிஷன் ஆட் பண்ணனும்ட்டு? எஸ் மேம். ஓகேவா? எஸ் மேம். இப்ப வந்து இந்த புக் பிரைஸ் வந்து less than 115 மாத்துங்க 134ல. அப்ப என்ன வரணும் ஆன்சர்? மேம் 150 கம்மியா இருக்கா எல்லா இதுமே நமக்கு லிஸ்ட் ஆகும் மேம் பிரைஸ். எல்லாமே ஆகுமா? only the மாலினி பிரகாஷ். மாலினி பிரகாஷோட மட்டும் தான். சோ இப்ப மாலினி பிரகாஷ் எடுத்துட்டு வெறும்னே அந்த less than 150 வரைக்கும் ரன் பண்ணுங்க. You see now? Yes ma'am. புரியுதா? Okay, so you can manipulate the condition as long as you join correctly, and then you can add any kind of condition. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? Okay, so next one, retrieve the average price of books in each city. So எப்படி பண்ணுவீங்க மேம்? இது நான் என்ன பண்ணேன்னா மேம், ஆவரேஜ் புக்ஸ் ஆஃப் பிரைஸ் இன் ஈச் சிட்டிங்கிறனால ஸோ வந்து சிட்டி இதை எடுத்துக்கிட்டேன் மேம் ஃபீல்டு. அப்புறம் ஆவரேஜ் கால்குலேட் பண்றேன் மேம். ஸோ அந்த ஃபீல்டை வந்து ஐ ஹவ் சேஞ்ச்ட் அஸ் பிரைஸ். ஸோ இதுல வந்து ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ல இருந்து ஆர்டர்ஸ், ஏன்னா கஸ்டமர் ஐடி வந்து ஆர்டர் டேபிள் இருக்குன்னா அதை ஜாயின் பண்ணேன் மேம். அப்புறம் ஆர்டர் டீடைல்ஸ்ல இருந்து ஆர்டர் ஐடி, அப்புறம் ஆர்டர் ஐடி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் புக்ஸ் டேபிள் மேம், புக் ஐடி, ஆர்டர் டீடைல்ஸ்ல புக் ஐடி மேம். சோ குரூப் பை கஸ்டமர்ஸ் டாட் சிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, ரன் பண்ணுங்க. எனக்கு சிட்டி அப்புறம் அதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்துச்சு மேம். ஏன்னா ஈச் சிட்டிங்கிறனால. ஓகே ஓகே குட். சோ குரூப் வந்து நீங்க வந்து அந்த இடத்துல பண்றீங்க. சோ இப்போ வந்து அந்த ஆவரேஜ் அந்த இந்த இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது ரிப்பீட் பண்ணுங்க மறுபடியும். ஓகே மேம். I want to show you something. So repeat that and then அந்த average எடுத்துட்டு வெறும்னே book start price ன்னு வைங்க. ஃபங்க்ஷன் எடுத்துருங்க. அப்புறம் group by எடுத்துருங்க.
இப்படி ரன் பண்ணா இப்ப என்ன வரும் உங்களுக்கு? மேம் சிட்டி அப்புறம் வந்து பிரைஸ் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும் மேம். எல்லா பிரைசஸும் லிஸ்ட் ஆகும். ரைட். சோ ரன் இட் நவ. எஸ் மேம். சிட்டி இங்க பிரைஸ். it so happened that only one row exists. கரெக்ட்டா? எல்லாத்துலயுமே 1 row தான் இருக்கு. அதனால ஆவரேஜ் பிரைஸும் சேம் தான், புக்கோட பிரைஸும் சேம் தான். ஓகே. கரெக்ட்டா? இப்போ நம்ம வந்து இன்னொரு கஸ்டமரை இன்சர்ட் பண்ணலாம். ஓகே மேம். Let's go in and put கஸ்டமர்ஸ் தான மேம் இன்சர்ட் பண்ண போறோம். ஒரு நிமிஷம், நான் என்ன சொன்னேன்? கஸ்டமரோட சிட்டி இல்ல. ஹோல்ட் ஆன். தட்ஸ் வை ஐ காட் கன்ஃபியூஸ்ட். இங்க வந்து நம்ம என்ன கேட்டோம்? நம்ம क्वेश्चन என்ன? retrieve the average price of books in each city. கரெக்ட்? சிட்டி வந்து கஸ்டமர்ஸ்ல தான் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. ஓகே. சோ லெட்ஸ் ஆட். நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு புக் ஆட் பண்ணலாம். புக்ஸ்ல ஆட் பண்றதா மேம்? I'm trying to figure out. எனக்கு வந்து 2 வேணும் ரோ. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமரை இன்சர்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஆட் one more customer. One more. மதுரை. இன்னொரு கஸ்டமரை இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ ஐடி எவ்வளவு ஐடி இருக்கு நம்ம கிட்ட? லாஸ்ட் ஐடி என்னன்னு பார்த்து அத இதான் லாஸ்ட் மாலினி பிரகாஷ். சோ 11 ன்னு மாத்திருங்க. 11 ன்னு மாத்திட்டு இன்னொரு ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. கொடுத்துட்டு இன்சர்ட் இட் வித் மதுரை. ஓகே மேம். டூப்ளிகேட் என்ட்ரி நான் பார்த்து. அதான் நான் சொன்னேன். உங்ககிட்ட நிறைய இருக்கும். எவ்வளவு இன்சர்ட் பண்ணோம் நம்ம லாஸ்ட் டைம் ஞாபகம் இல்ல சாரி மேம். 12 மேம். இந்த இருக்கு மேம். 12. 12 இருக்காது. அப்ப 13 போடுங்க. 13. ஓகே மேம். பண்ணிட்டீங்களா? இப்போ புக்ஸ்க்கு போங்க. க்ளோஸ் பண்ணலாம். புக்ஸ் மேம். ஓகே. புக்ஸ்ல வந்து அவங்க வாங்குனது இல்லையா? சோ லெட்ஸ் see. சோ உங்களுக்கு வந்து மதுரையில வேற யாரு வந்து வாங்குறாங்க புக்ஸ்? சோ லெட்ஸ் கோ டு ஆர்டர் டீடைல்ஸ். ஆர்டர் சாரி ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு போங்க. இன்னொருத்தர் யாரு? மதுரை கஸ்டமர் யாரு? பிரியா ஆனந்த், ரைட்? Let's see what பிரியா ஆனந்த் bought. Number 12 ரோல ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போங்க. ஆர்டர் டீடைல்ஸ்ல ஆர்டர்ஸ்ல மேம் கஸ்டமர் ஐடி இருக்கு. நம்பர் 12. சோ 1012. ஓகே. ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போங்க. 1012 வந்து புக் ஐடி 107 மேம். ஓகே. 107 இந்த புதிய ஆத்திச்சூடி மேம். ஓகே. சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணுங்க ஆர்டர்ஸ்ல. ஆர்டர்ஸ்லயா? ஆர்டர்ஸ்ல. சோ go to orders table. இன்சர்ட் இன்டு ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து அதனுடைய லாஸ்ட் வேல்யூ என்னன்னு பாத்துக்கோங்க முதல்ல. 1012 இல்லையா? 1013 போடுங்க. ஓகே மேம். 13 நெக்ஸ்ட் லைன் இது வந்து 13. 400 rupees என்னது? somebody 1க்கு இன்சர்ட் பண்ணிருந்தீங்க இல்லையா? 400. ஓகே. அது இருக்கட்டும். அப்படியே ரன் பண்ணுங்க. ஓகே. இப்போ வந்து ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போங்க. அது இன்சர்ட் பண்ணனுமா இல்ல இது ஓபன் பண்ணவா மேம்? டேபிள் ஓபன் பண்ணுங்க. ஓகே. ஆர்டர் டீடைல்ஸ்ல 1க்கு என்ன யூஸ் பண்ணிருந்தீங்க? 1001 2 புக்ஸ் வாங்குறாங்கன்னு போட்டிருந்தீங்களா? 400 எப்படி வந்தது? Go to orders again. Sorry. Orders table. இது காமிங்க. ஆர்டர்ஸ் டேபிள் தான் நம்ம இன்சர்ட் பண்ணோம். 1013. ஆமாமா. அந்த கஸ்டமர் ஐடி 1க்கு அந்த மேல 400 இருந்தது. அந்த ரோ யூஸ் பண்ணோம் இல்லையா நம்ம? எஸ் மேம். இது டோட்டல் அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட். ஓகே. சோ நான் என்ன சொல்றேன்னா அந்த 1001 உடைய ஆர்டர் டீடைல்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே காப்பி பண்ணுங்க ஆர்டர் டீடைல்ஸ்க்கு.
ஏன்னா அந்த 400 மேட்ச் ஆகுது இல்ல, ரைட்? ஓகே மேம். So go to புரியுது order மேம். details table. இந்த 101ஓட டீடைல்ஸ் எல்லாம் இது காப்பி பண்ண சொல்றீங்களா மேம்? Correct, எப்படி? correct. ஓகே மேம். 1001. So அப்படியே அதை வச்சுக்கிட்டு இன்னொரு டேப்ல போய் insert into order details. So order details ஓட லாஸ்ட் இது என்ன? 2012 2013 இன்சர்ட் பண்ணோம் இப்போ நீங்க. இல்ல மேம், இப்போ நம்ம ஆர்டர் டீடைல் ஐடிமா 12 வரைக்கும் இருக்குல்ல? இல்ல மேம், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் தான மேம் நம்ம ஆமாமா, ஐடி புது ஐடி கொடுக்க வேண்டாமா? ஓகே. கன்ஃபியூஸ் ஆகுது. ஐடி பிரைமரி கீ இல்லையா ஐடி? எஸ் மேம். இது வந்து 1013. 13. ஏன்னா அந்த ஆர்டர், ரைட்? Am I making sense now? Okay, what's the next number? 108. Book ID. Book ID. அப்புறமா குவாண்டிட்டி வந்து அங்க என்ன இருந்தது? 2 மேம். புக் ஐடி 101. அது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 101 to 150. 101 to 150. So basically நம்ம இன்னொரு கஸ்டமர் மதுரைக்கு ஆட் பண்ணி அதே இன்ஃபர்மேஷன் வாட் எவர் நம்பர் கஸ்டமர் ஐடி 1 என்ன வாங்குனாங்களோ அது 13 சொன்னல 2013. So நம்ம we are just adding one more row to see the average எப்படி வர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு அனுப்பினேன். இப்போ மறுபடியும் நீங்க கீழே போய் அதை ரன் பண்ணுங்க. அந்த நம்ம ஒரு ஆவரேஜ்க்கு அப்புறமா இங்க இருக்கு மேம். ரைட். அது வேண்டாம் எனக்கு. ஃபர்ஸ்ட் லைன் 155ல இருக்கிறது ரன் பண்ணுங்க. யா, இப்போ வந்து நமக்கு மதுரையில 2 பேர் இருக்காங்க, கரெக்ட்டா? எஸ் மேம். மதுரை 2 வந்ததா? எஸ் மேம். ஓகே, சோ மதுரை வந்து 151 இருக்கு, 121 இருக்கு. இல்ல மேம், மதுரை வந்து 3 இருக்கு மேம். 150, 250. அது மும்பைமா? ஓ சாரி மேம். 120, 150 2 இருக்கு. கரெக்ட். இப்போ வந்து அந்த மேல் கொரியர் ரன் பண்ணுங்க ஆவரேஜ் பிரைஸ். ரைட். அது 2 இல்லன்னு தானே நான் போய் இன்சர்ட் பண்ணேன். ஆமா மேம். இப்போ புரிஞ்சுதா? மதுரை பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னு இப்போ. 135 வந்திருக்கு மேம். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா என்ன? அது why I was showing you, trying to show you that அந்த ஆவரேஜ் பண்ணும்போது அது 150 120 ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஆவரேஜ் என்ன 150 120க்கு 135. Okay? Did everybody understand what we tried to do? I just want to make sure data வந்து enough இல்ல நமக்கு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு difference. So I just tried to insert more data. Any questions? Akila or Manikam? No, ma'am. Yes, Akila? No, ma'am, no doubts. No doubts. Okay, good. Okay. So Lalita, are you good now? Yes, ma'am. Okay. So then the next query was, what was the next query? List Tamil authors who have not written any books above 200. So என்ன பண்ணுவீங்க அப்போ? மேம் ஃபர்ஸ்ட் வந்து any books above 200 எடுக்கணும் மேம் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் வந்து தமிழ் authors who have not written any books. அப்ப தமிழ் authors-னா இங்க நம்ம சிட்டி தான் மேம் கொடுத்திருக்கோம், தமிழ்நாடு சொல்லிட்டு. கரெக்ட். So தமிழ்நாடுல இல்லாதவங்க we have to take on. not written any books. No. தமிழ்நாடுல இருக்கவங்க ஆனா பிரைஸ் வந்து above 200 இருக்க கூடாது. ஓ புரியுது மேம். எஸ் மேம். Okay, so why don't we break this down first? First, write the query to pick books that are not above 200. Okay, ma'am. Right? So first அது பண்ணுங்க. நம்ம வந்து அது break down பண்ணலாம். Then you will understand, right? புக்ஸ்ல வந்து டைட்டில், பிரைஸ், ஃப்ரம், மேம் நாட் ஈக்குவல் டுனா எப்படி மேம்? அந்த சிம்பல் போட்டு ஈக்குவல் டு போடணுமா மேம்? நாட் ஈக்குவல் டு இல்ல, வேர் என்ன நம்ம சொன்னோம், above 200 இருக்க கூடாதுன்னா எப்படி எழுதுவீங்க? where less than 200. Yes. Very good. Yes ma'am. Title, price.
ஓகே. இப்ப வந்து உங்களுக்கு பிரைஸ் லெஸ் than 200 வந்திருக்கு. இப்ப இதையே வந்து நீங்க மறுபடியும் எழுதி வேர் பிரைஸ் கிரேட்டர் than 200 போடுங்க. So there are 7 books which are less than 200. Greater than 200 மாத்துங்க இப்ப. Greater than or equal to போடுங்க. ஓகே. So 2 புக் இருக்கு. 250 ஒரு புக் இருக்கு. 200 ஒரு புக் இருக்கு. இப்போ நம்ம என்ன கேக்குறோம்? தமிழ் ஆத்தர்ஸ் அவங்களுடைய என்னென்னலாம் எழுதுனாங்களோ புக்ஸ், அந்த புக்ஸ் வந்து அதுல ஒரு புக் கூட above 200 இருக்க கூடாது. கரெக்ட்டா? ஓகே மேம். ஒரு புக் கூட இருக்க கூடாது. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் முதல்ல? Tell me the process. தமிழ் ஆத்தர்ஸ் வந்து முதல்ல என்னென்ன கண்டுபிடிக்கணும். எழுதிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் மேம். முதல்ல தமிழ் ஆத்தர்ஸ் யாருன்னு பாப்போம். பிரிச்சுப்போம். புக்க பத்தி விட்டுருங்க. So first find Tamil authors. How would you find Tamil authors? தமிழ் ஆத்தர்ஸ் வந்து ஆத்தர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டே நம்ம கொடுக்கலாம் டேபிள்ல. ஆத்தர்ஸ் புக்ஸும் நம்மளுக்கு வந்து புக் ஐடி ஆத்தர் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே. புக்ஸ்ல என்ன இருக்கு? ஆத்தர் ஐடி, ஆத்தர் நேம் இருக்கு மேம். ரைட். பட் புக்ஸ வச்சு நம்ம வந்து இப்ப என்னென்ன எதெல்லாம் தமிழ் புக்னு கண்டுபிடிக்கணும். ரைட்? தமிழ் ஓகே. இதுல வந்து இது ஆத்தர் ஐடி இருக்கு மேம். கரெக்ட். பட் ஆனா நமக்கு வந்து தமிழ் புக்ஸ் என்னென்ன இருக்கு? ரைட். அது கரெக்ட். கஸ்டமர்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. we are not including customers in this statement. Correct? Okay. Because only we are looking at the books and the authors. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல புக்ஸ் போங்க. புக்ஸ்ல வந்து ஒரு ஃபீல்ட் இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் தமிழ் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. So what are all the Tamil books here? 104, 105, 106, 107, 108 and 109. Correct? Yes ma'am. So நம்ம என்ன பண்ணணும்? We can assume that I'm going to use the book IDs from 104 to 109. Oh. Okay? அப்ப அவங்க தான் தமிழ் ஆத்தர்ஸ். அதை எழுதினவங்க தான் தமிழ் ஆத்தர்ஸ். ரைட்? இதுல வந்து கிளியரா இல்ல. பட் யூ கேன் அசியூம் தட் நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஆத்தர்ஸ கண்டுபிடிக்கணும். இந்த 104 to 109 உடைய ஆத்தர்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆத்தர் ஐடி மேம். ஆத்தர் ஐடி. ரைட். சோ ஃபர்ஸ்ட் அத வந்து பிரேக் பண்ணி பண்ணுங்க. ஃபைண்ட் தி ஆத்தர்ஸ் who have written தமிழ் books. சோ நீங்க வந்து புக் ஐடி இன் 104, 105, 106, 107, 108, 109 எழுதுவீங்க அந்த query. So select மேம். தனியா எழுது. Select author name. Where we have author name from books, right? Authors-ல இருக்கா? author எங்க இருக்கு? book இது author-ஓட name வந்து authors-ல இருக்கு மேம். ஆமா. books வந்து book table-ல இருக்கு. சோ நீங்க ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணனும். கரெக்ட்டா? டைட்டில். கமா பிரைஸையும் வாங்கிக்கோங்க இப்போதைக்கு. வேணும்னா நமக்கு அதுக்கு வேணும். book start price. Join from authors. From authors first. Join அப்புறமா வரணும். Yes ma'am. From authors join the books. Correct. Join books on where where book ID in அது next lineல எழுதிக்கோங்க. where statement. where books dot book ID in அந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 104ல அந்த என்ன நம்பர் புக் ஐடி இருந்தது? நம்ம தமிழ் புக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? 104 to 109 மேம். கரெக்ட். அப்படியே எழுதலாமா மேம்? in open parenthesis
நம்பர்ஸ் எழுதலாம். 104, 105, 106. அதை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இது வந்து நான் இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஓகே நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதும்போது என்ன ஆகும், அந்த ஒரு ரோ தான் வரும். கரெக்டா? எஸ் மேம். இப்ப இன் மல்டிபிள் வேல்யூஸ் போடும்போது அதுல எது மேட்ச் ஆனாலும் அது வரும். புரியுதா உங்களுக்கு? சோ ரன் பண்ணுங்க இந்த query. சோ இப்ப என்ன வந்திருக்கு நமக்கு? நமக்கு 104ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆமா, நம்ம வந்து 104ல இருந்து 104, 105 அந்த 6 புக்கும் வந்து தமிழ் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் புக்க பார்த்து. கரெக்டா? எஸ் மேம். அப்போ அந்த புக்ஸ் எழுதினவங்க யாருன்னு பாக்குறோம் நம்ம. கரெக்டா? எஸ் மேம். அப்ப யார் யாரெல்லாம் வந்தாங்க? 6 ஆத்தர்ஸ் வராங்க. எஸ் மேம். ரைட்? சோ இப்ப இந்த 6 ஆத்தர்ஸ்ல நமக்கு என்ன வேணும்? where they have not written any books above 200 வேணும். 200. ரைட்? சோ எப்படி Yes, ma'am. ஆட் பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணுவீங்க? இந்த இதுலயே நமக்கு 200 விட கிரேட்டரா இருக்க கூடாது பிரைஸ். அப்ப எப்படி ஆட் சேஞ்ச் பண்ணுவீங்க இத? அண்ட் போட்டு போடலாம். எஸ், கரெக்ட். எஸ் மேம். சோ வந்ததா? எஸ் மேம். இப்ப இதையே நான் ரிவர்ஸா புக் பிரைஸ் கிரேட்டர் than 200 ஆத்தர்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவீங்க? மேம் அப்படியே சிம்பல் மாத்தி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கரெக்ட் போடுங்க. ஓகே, இப்ப நான் வந்து எனக்கு தமிழ் ஆத்தர் வேண்டாம், எனக்கு மத்த ஆத்தர்ஸோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இதை எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? மேம் இந்த ஐடி மாத்தலாம். வெரி குட். சோ அந்த ஐடிஸ் என்ன இருக்கு நம்ம கிட்ட? மத்த ஐடி 101, 102, 103 இருக்கு. எஸ் மேம். 101. சேஞ்ச் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நாட் இன்னு போடலாம். நாட் இன்னும் போடலாம். வெரி குட் மாணிக்கம். ஐ வாண்டட் somebody to say that. குட். இன்னும் போடலாம், நாட் இன்னும் போடலாம். சோ இத அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க நாட் இன்னும் மாத்தலாம். நாட் இன். எஸ், கரெக்ட். You can do it either way. ஓகே, இப்ப இது வந்து உங்களுக்கு ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர்ன்றதுனால நம்ம கிரேட்டர் than 103 கூட போட்டிருந்திருக்கலாம். கரெக்டா? Yes ma'am. You can also do that. Right? So there are many ways to write a query. It's not ஒண்ணுதான் கரெக்ட்னு கிடையாது. There are many ways to do anything that you want to do. நம்ம வந்து இப்ப அசிம் தான மேம் பண்ணோம். சோ இதெல்லாம் வந்து தமிழ் ஆத்தர்ஸ்னு. ஆமா, நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். ஏன்னா டேட்டால அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. இப்ப இதுவே வந்து உங்ககிட்ட புக்ஸுக்கு போங்க. இப்ப போய் புக் டேபிளுக்கு போங்க. இப்ப புக் டேபிள்ல போயிட்டு நான் வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு காலம் ஆட் பண்ணுங்க. லெட்ஸ் ஆட். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தானே, எப்படி வந்து மாடிஃபை பண்ணணும் டேபிள், ஆட் காலம் சொல்லி கொடுத்தாங்களா? கமலா மேம் சொல்லி கொடுத்தாங்க தானே? எஸ் மேம். சோ இப்போ ஒரு ஆட் காலம் பண்ணுங்க. அதுக்கு லெட்ஸ் ஆட் லாங்குவேஜ். ஆமா, எப்படின்னு அவ்வளவு மேம். அட்டெண்ட் ஆகல. மாணிக்கம் ஆர் அகிலா, you know how to alter table. alter table. Correct. Books ஆமா, books, add column, language. Language, data type. Varchar. 200 இல்ல. add column, language, varchar 30, whatever, right. So இது ரன் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நமக்கு அங்க ஆட் ஆயிருக்கு. இப்போ அங்க வந்து நம்ம போய் இன்சர்ட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன். நீங்க டைரக்டாவே கூட போய் இன்சர்ட் பண்ணலாம் தானே. புக்ஸ் டேபிளுக்கு போங்க, ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. எஸ் மேம். வந்துச்சா? இப்போ அங்க போய் என்டர் பண்ணிடுங்க இன்ஃபர்மேஷன். போய் டைப் பண்ணுங்க. அது இங்கிலீஷ் இல்லையா? இங்கிலீஷ் 102, அந்த 3 வரைக்கும் இங்கிலீஷ்னு போட்டுருங்க. மத்ததெல்லாம் தமிழ்னு எழுதுங்க.
ஸோ இப்போ நம்ம இந்த ஐடி யூஸ்வலி ஐடியை வச்சு யாரும் மிஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கணும் இன்ஃபர்மேஷன். அதனால தான் ஒரு புக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் டிசைன் பண்ணும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிசைன் இட் வெரி ப்ராப்பர்லி. கரெக்டா? இப்போ இப்படி இருந்ததுன்னா இட்ஸ் வெரி ஈஸி நவ், ரைட்? இப்போ அந்த query-ய போய் நீங்க மாத்துங்க. தமிழ் புக்ஸ் ஆத்தர்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்க வேர் கண்டிஷன்ல வந்துட்டு டாட் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு தமிழ் போடுவீங்க. ம் எஸ் மேம். ம் சேஞ்ச் பண்ணுங்க. கோட்ஸ்ல வந்திருக்கு லாங்குவேஜ். கோர்ஸ்ல வருது, ஏன் கோர்ஸ்ல வருதுன்னு தெரியல. ம் சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு தமிழ் ரன் பண்ணுங்க. மேம் அங்க இன்சர்ட் பண்ணது வந்து சம்திங் ஏதோ இங்க சேவ் ஏதாவது பண்ணுமா? அந்த கோட்ஸ் எடுத்துருங்க அந்த queryல. கமிட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க கமிட் பண்ணுங்க இது முதல்ல. மேல அந்த டேபிள் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. ம் க்ளோஸ் க்ளோஸ். ஆமா. இப்போ மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் பண்ணுங்க. லெட்ஸ் see ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். வந்திருக்குமா? வந்திருக்கு தானே? அது ஏன் அந்த மாதிரி yellowல காமிக்குது? இல்ல காட்டுதுன்னு தெரியல மேம். ஒன்லி இங்க இன்சர்ட் பண்ணது ஏதோ அப்படியே காட்டுது மேம் அது. ஓகே கமிட் பண்ணுங்க. அங்க போயிட்டு அந்த queryல ரன் பண்ணுங்க. கமிட் ரன் பண்ணுங்க. எப்படி மேம் அது பண்ணணும்? ஜஸ்ட் கமிட் அப்படின்னு ஒரு வேர்டு எழுதிட்டு அதை ரன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் லைன்ல கமிட் அப்படின்னு போடுங்க. COMMIT கமிட் அவ்வளவுதான். ரன் பண்ணுங்க அது. ஓகே புக்ஸ் ஸ்டார் கொடுத்து பார்க்கலாம் மேம். ஸ்டார் இன்னுமே அங்க எல்லாரும் காட்டுது. ஓகே சோ கீழே போயிட்டு அந்த கோட்ஸ் எடுத்துட்டு ரன் பண்ணுங்க பார்க்கலாம். இதை எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. லெஸ் than 200 போடுங்க. மேம் அந்த எல்லோ சம்திங் ஏதோ. ஓகே சரி ஒன்னு பண்ணுங்க. டிராப் பண்ணிடலாம் காலம். டு யூ நோ ஹவ் டு டிராப் காலம்? அந்த ஆட் காலம் போட்டீங்களா ஆல்டர் டேபிள்ல? எஸ் மேம். ஆல்டர் டேபிள் டிராப். the language might be இது கீவேர்டா இருக்கும். அதனால தான் திட்டுது அது. அதை எடுத்துருங்க. ஓகே. அந்த இதெல்லாம் வேண்டாம். வேர் கேர்லாம் வேண்டாம். ஜஸ்ட் டிராப் காலம். அந்த இது வேர் கேர்லாம் இருக்க கூடாது. ஓகே இப்போ மறுபடியும் ஆல்டர் டேபிள் ஆட் காலம் லாங்குவேஜ்னு கொடுக்காதீங்க. கிவ் சம் டேபிள் அது டிஸ்கார்ட் போயிடுச்சு தானே? இப்போ வந்து ஆல்டர் டேபிள் போட்டுட்டு ஆட் காலம் புக் அண்டர்ஸ்கோர் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. அது வந்து கீவேர்டு. அதனாலதான் அந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லோ கலர்ல காட்டுது. இல்ல இங்கேயே நீங்க லாங்குவேஜ் இருக்கும்போது அது ப்ளூல வந்தது பாருங்க. அந்த புக் அண்டர்ஸ்கோர் எடுத்துருங்க. எஸ் மேம். You should never use keywords as column names. ஓகே மேம். ஓகே அதனாலதான் புக் அண்டர்ஸ்கோர் லாங்குவேஜ்னு போடுங்க. ஓகே இப்போ வேர்கேர் 30. இப்போ மறுபடியும் do the same thing. போயிட்டு இப்போ it should work. Go and add the books. Refresh. பரவாயில்ல இட்ஸ் ஓகே. அங்க கமிட் பண்ணும். அந்த புக்ஸ் டேபிளுக்கு போய் அதை க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க
இட்ஸ் நாட் கமிட்டிங் ஃப்ரம் திஸ் query. அது அது இது பண்ண மாட்டேங்குது அது, அதனால தான். ஸோ நீங்க 0 rows affectedனே வருது பாருங்க. ரன் பண்ணீங்க தானே இப்போ? ஓகே, கோ டு இப்போ புக்ஸ். இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம் மேம். இல்லம்மா, புக்ஸ் டேபிள் வந்து கமிட் ஆகல. ஓகே மேம். இப்போ கமிட் கொடுக்கலாம் மேம். பண்ணுங்க புக்ஸ். இல்லம்மா, புக்ஸ் டேபிள் ஓபன் பண்ணு. அதுல வந்து யூ வாண்ட் டு கோ டு த டேபிள். அது கமிட் ஆகலை இன்னும், அதனால தான் அது திட்டுது. அது எப்படி கமிட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் ட்ரைங் டு ஃபைண்ட் த விண்டோ ஸ்க்ரீன்ல. இப்போ இது மொத்தமா க்ளோஸ் பண்ணுங்க. என்ன சொல்லுது? இந்த புக்ஸ் டேபை க்ளோஸ் பண்ணுங்க. வாட் இஸ் இட் சேயிங்? கோ டு க்ளோஸ் த ஹோல் SQL விண்டோ. எங்கேயோ ஒரு இடத்துல கமிட் கேட்கணும் அது உங்களை. இல்லம்மா, மொத்தமா இந்த ஹோல் திங்க க்ளோஸ் பண்ணு. ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணலாம். ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணு. இங்க அந்த இது வந்து இங்க காட்டுது மேம். அது என்ன சொல்லுதுங்க? நோ ரோ செலக்டட் சம்திங். இல்ல. It didn't commit. That's what the problem is. அந்த வீல் சைன் இருக்கு, அங்க போங்க. கீழே கீழே ரைட் மோஸ்ட். அது செட்டிங்ஸ் செட்டிங்ஸ். ஓகே, ஒன்னு பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்? கோ டு தி SQL query. இது டெலீட் பண்ணிடுங்க இந்த டேட்டாவை. நம்ம அப்படியே இன்சர்ட் பண்ணி வேணா பார்க்கலாம். அப்படியே அப்டேட் பண்ணலாம். நம்ம அப்டேட் ஸ்டேட்மென்ட் ரன் பண்ணலாம். Let's see what happens. So நம்ம அங்க போயிட்டு அப்டேட் புக்ஸ் செட் book underscore language equal to English where book ID less than 104 போடுங்க. Update books set book underscore language equal to book underscore language equal to English quotesல. Where book ID equal to book ID is less than 104. Less than 104. ரன் பண்ணுங்க. Okay, next, book language equal to Tamil where book ID is less than greater than 104. Greater than or equal to 104. Tamil greater than or equal to 104. இதையே ரன் பண்ணிட்டு இப்ப கமிட் பண்ணிடுங்க. இது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கமிட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லம்மா, அந்த லைன்ல போய் கமிட் பண்ணு சொல்றேன். ஓகே, என்டர் அண்ட் கமிட். இப்போ உன்னுடைய SQL query நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம்ல, அதை பண்ணுங்க. கமிட் பண்ணி முடிச்சிட்டு இப்ப பாத்தீங்களா 6 rows affected வந்தது. அதான் வரணும். அப்பதான் கரெக்டா ஆகுதுன்னு அர்த்தம். அங்க 0 rows போட்டா கமிட்க்கு ஒன்னும் அர்த்தமே இல்ல. இப்ப நம்ம அங்க வந்து 6 rows அப்டேட் பண்ணிருக்கோம், ரைட்? ஓகே, சோ இப்போ உங்க அந்த query க்ளோஸ் பண்ணீங்களா? அது ஓபன் பண்றீங்களா? மேம் அது எங்க இருக்கு? queries போங்க. ஹிஸ்டரி போனா இருக்கும் மேம். ஹிஸ்டரியில இருக்கு, ரைட்? இப்போ அதை அப்படியே ஓபன் பண்ணிக்கோங்க. அந்த query நம்ம ரன் பண்ணோம்ல, எங்க இருக்குன்னு தெரியல மேம். இது மேல லாஸ்டா டேட் ரீசன்ட் மேம். இங்க இருக்கு மேம். 28 January, ரைட்? சோ இதுல வந்து நம்ம வந்து புக் லாங்குவேஜ் அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த query-ய அதை காப்பி பண்ணிக்கோங்க. சோ இப்ப ரன் பண்ணுங்க. where books இது books dot book underscore language underscore language. So now run it. So it's, in fact, it should be like this. We shouldn't be using IDs usually. இதுலயே டேட்டா இருக்கணும், ரைட்? இப்போ greater than 200 போட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் புக் ஒரே ஒரு புக் வந்து greater than 200 இருக்கு தானே. greater than or equal to போடுங்க, ரைட்? So you will see the book Kalki Krishnamurthy. கரெக்டா வந்துருச்சா? Yes ma'am. So now you can try English now. Instead of Tamil, you can check, okay, I want to know about the English books.
Okay, any questions, Manikam or Akila? No, ma'am. Okay. Okay, so that's good. What was the, I think we have one more problem. We'll do that and then we can. Yes, ma'am. Actually, I didn't write the problem here, ma'am. Okay, so count the number of books in each genre. That's the easiest one. So how would you write it, Manikam? I want you to answer. Select books dot genre. Okay. Number of books na Count. count Very star good. Count star. from books. Count star கூட ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம். Number of books. கொடுக்கலாம். Count star as number of books. Count open parenthesis. Parenthesis. Syntax தப்புமா? Star. As number of books. ஏதாவது ஒரு நேம் கொடுங்க. நம்பர் ஆஃப் புக்ஸ் கொடுக்குறாரு அவரு. நம்பர் இல்ல ஸ்பேஸ் இருக்க கூடாதுமா. From books. Group by. ஒரு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். From books. Group by. Books dot genre. Very good. So run it. So here you are counting by genre, how many books, right? Is that good? There are 4 fiction books, 1 historical fiction, 2 novels, 1 poetry, and 1 science fiction. Okay. Yes. So now, Akila, what if I want to know the books by language? How many books exist for each language? How would you write it? Group by. So tell the syntax for Lalita. She'll type it. Group by book underscore language. Just a minute. Group by book underscore. அவ்வளவுதானா? Yes, ma'am. ரன் பண்ணுங்கம்மா. So why are we getting an error? What are we trying to select, Akila? Based on language, we are selecting the books. So what should you have in the select statement then? Select books, ma'am. Select books, okay. Books, what books? Select books அப்படின்னு போட்டா என்ன வரும்? No, ma'am. Books dot book underscore language. Yes. மாத்துங்க அது. So you are trying to find by each language count. நீங்க group byல என்ன இருக்கோ அது selectலயும் match ஆகணும்ல? Yes. Otherwise how will it work? கரெக்ட்டா வந்துருதா? Yes. English 3, Tamil 6. Okay? Okay. Okay. Any other questions? No, ma'am. no, ma'am. So how do you feel, how comfortable are you feeling with database concepts, creating a table, adding, altering, deleting, dropping, truncating, select, group by, inner join, all that stuff? How do you feel? How comfortable are you? If somebody asks you questions, do you think you can answer in an interview? Yes, ma'am. Yes? Yes, ma'am. Okay. Okay, so let's look at something. How many? So can you do select star from books again? So I want Lalita to write a query where you are finding the books for which there are no orders at all. How would you find it? Ma'am, Find books that are not yet ordered. Like nobody bought that book yet. புரியுதா நான் சொல்றது? Yes, ma'am. Books இது வரைக்கும் யாரும் ஆர்டர் பண்ணாம என்ன books இருக்கு that nobody bought it yet? How would you do it?
என்ன புக்ஸ் இருக்கா இன்னும் யாரும் பர்ச்சேஸ் பண்ணன்னு கேக்குறீங்களா மேம்? பர்ச்சேஸ் பண்ணது எங்க இருந்து தெரியும் நமக்கு? சோ இதுல புக் ஐடி இல்லன்னா என்ன அர்த்தம்? மேம் in the order details you have book ID, correct? yes ma'am. So what if there is a book ID that doesn't exist in order details at all? What does that mean? இப்ப இங்க புக் ஐடி 101 102 எல்லாமே இருக்கு தானே? 109 வரைக்கும் இருக்கு, கரெக்டா? yes ma'am. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் அந்த ஒரு புக்கை வாங்கியிருக்காங்க. yes ma'am. Is that what order details mean? yes ma'am. சோ இப்ப நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து புக்ஸ்ல எத்தனை புக்ஸ் இருக்கு? 9 புக்ஸ் இருக்கு. 9 books. சோ இப்ப ஏதாவது புக் இருக்கா that nobody ordered அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? ஓகே, ட்ரை மாணிக்கம். You want to try? நான் வந்து இங்கிலீஷ் சீக்வல்ல கேட்கல, நான் இங்கிலீஷ்ல கேட்கிறேன். ஆர் தமிழ்ல சொல்லுங்க, எப்படி நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க? இப்போ 9 books இருக்கு மேம். 9 booksல வந்து புக் யாருமே பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கான்னு கேக்குறீங்களா மேம்? ஆமா. இப்ப வந்து இங்க பாருங்க, புக் ஐடி 101 2 வாட்டி இருக்கு, கரெக்டா? அப்படின்னா அந்த புக் 101 புக்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? எஸ் மேம். ஓகே, 102 எத்தனை வாட்டி இருக்கு? 102 ஒன் டைம் தான் மேம் இருக்கு. சோ யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. குவாண்டிட்டி வச்சு நம்ம சொல்லலாம். குவாண்டிட்டி எல்லாமே வேண்டாமா? why do you even have to look at quantity? The fact that the book ID is here in order details, what does that mean? book ID present இருந்தா they have bought ma'am. bought the book, right? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஏதாவது புக் இருக்கா நம்மளோட இன்வென்டரியில? வேற யாருமே வாங்கவே இல்லை இது வரைக்கும் அந்த புக்கை. புரியுதா நான் சொல்றது? நம்ம கிட்ட 9 புக் இருக்கு. ரைட் நவ் இருக்கிற டேட்டால எல்லா புக்குமே யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. எஸ், பட் நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணனும்னா நீங்க எப்படி எழுதுவீங்க அந்த query-ய? Think about it. இப்ப லெட்ஸ் சே ஒரு புக் இருக்கு, 110 அப்படின்னு ஒரு புக் இருக்குன்னு வெச்சு. புக் ஐடி வந்து மேட்சா இருக்கான்னு பாப்பேன் மேம். எஸ். how would you write that? books.book id வந்து equal to order details.book id ன்னு செக் பண்ணுவேன் மேம். ஆமா, செக் பண்ணீங்கன்னா இருக்கிறது மட்டும் வரும். you see what I'm saying? இல்லாதது எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி எழுதுவீங்க? were not in. yes, you got it. Just write it. We're not in. You want to get the book IDs which do not exist in order details table, where order are joined, where order not in, right? Yes ma'am. Correct? உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது right now because of the data the way it is. But அது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? You have to find out, are there any books that don't exist in order details? You can use exist or you can do a subquery with not in. Title. Books. Join. Order details. Okay. On. Join always have to use foreign key, correct? Yes ma'am. book id equal to order details dot book id where book id இல்ல நீ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3. சோ நம்ம எப்பவுமே வேர் கண்டிஷன் நம்ம என்ன சொன்னா உங்களுக்கு, முதல்ல ஒரு query ரன் பண்ணிட்டு அதை ஃபில்டர் பண்ணோம்னா வேர் கண்டிஷன், கரெக்ட்டா? ஓகே மேம். சோ இப்போ நீங்க இந்த 3 லைன்ஸ் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இது ரன் பண்ணுங்க. if you run it,
இட் இஸ் ஒன்லி யூஆர் டூயிங் அன் இன்னர் ஜாயின். அந்த இன்னர் ஜாயினோட கண்டிஷனே என்ன சொல்லுது? மேட்ச் ஆனா மட்டும்தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்ற நீ, கரெக்டா? இப்ப இதுல இருந்து நீ எப்படி ஃபில்டர் பண்ணுவ? நாட் இன். யூ see where I'm going? Yes, ma'am. So இது வந்து இன்னர் ஜாயின், ரைட்? ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த புக்ஸ் டாட் டைட்டில் கமா ஆர்டர் அண்டர் ஸ்கோர் டீடைல்ஸ் டாட் ஆர்டர் ஐடியும் எடுத்து, ஆர்டர் டீடைல் ஐடியும் எடுத்துட்டு வாங்க. டாட் ஆர்டர் டீடைல் ஐடி. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சொல்லுது 2001ல புக் வந்து ப்ளூ அம்ப்ரெல்லா ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு வருது, ரைட்? ஸோ ஒரு இதுக்கும் வந்து உங்களுக்கு டைட்டிலும் வருது, ஆர்டர் டீடைல் ஐடியும் வருது, ரைட்? இப்போ அந்த ஜாயின் 191ல ஜாயின் இருக்கிறத லெஃப்ட் ஜாயின் மாத்துங்க. இப்ப என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வந்தது? அதேதான் இன்ஃபர்மேஷன் வருது, ரைட்? பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மேட்சிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புக்கை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ கோ டு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட். புக்ஸ்ல எத்தனை புக்ஸ் இருக்கு? இப்போ 109 வரைக்கும் இருக்கு, கரெக்டா? இப்போ நம்ம வந்து ஒரு புக்கை இன்சர்ட் பண்ணலாம். 110 புக்கை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டே எழுதுங்க. அங்க போயிட்டு இன்சர்ட் இருக்கு இல்லையா, புக்ஸ், அந்த ஒரு இது எடுத்துக்கோங்க. அதை வந்து இன்னொரு புக் எழுதுங்க. இன்சர்ட் இன்டு புக்ஸ் வேல்யூஸ் 110. இன்னொரு புக் பேர், ஏதாவது ஒரு தமிழ் புக் பேர் எழுதுங்க. இருக்கட்டும். அது நம்பர், லாஸ்ட் நம்பர் என்ன? ஐடி வந்து மாத்தணும். ஐடி என்னது? அது என்ன? ஆத்தர் ஐடி. ஆத்தர் வந்து ஒரே ஆத்தர் எழுதுறதா வச்சுப்போம். ஏதாவது ஒரு ஆத்தர், ஏதோ ஒரு ஆத்தர் வச்சுக்கோங்க. கீதை தமிழ்ன்றதுனால போயிட்டு இருங்க, எந்த ஆத்தர்ஸ் தமிழ் ஆத்தரா பிக் பண்ணுங்க. 4 போட்டுக்கோங்க. பொன்னியின் செல்வன் எழுதினவரே எழுதுனான்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. 4. இதை ரன் பண்ணுங்க. இப்போ லாங்குவேஜ் பண்ணணும், தமிழ் போடுங்க. நம்ம ஆட் பண்ணோம்ல ஒரு இது, ஆமா தமிழ். இப்ப நம்ம அங்க ஆட் பண்ணதுனால அது கேக்குது, அந்த நீ வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு. இப்ப வந்து மறுபடியும் அந்த நம்ம பண்ண அந்த ஜாயின் ரன் பண்ணுங்க. என்னாச்சு? கீதை 11ல என்னாச்சு? You see that? Geetai got selected even though the order detail ID is not present. இது வரைக்கும் நமக்கு ஆர்டர் டீடைல்ஸே இல்ல கீதைக்கு, கரெக்டா? ரைட்? இப்போ அந்த லெஃப்ட்க்கு பதிலா அந்த லெஃப்ட்டை எடுத்துருங்க. லெஃப்ட் ஜாயின் போட்டேன்ல நானு, அந்த லெஃப்ட்டை எடுத்துட்டு ரன் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக நான் பண்ணது. இப்ப ரன் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா ரைட் ஜாயின் அண்ட் லெஃப்ட் ஜாயின், கமலா மேம்? புரிஞ்சுதா உங்களுக்கு அது கான்செப்ட்? இப்போ உங்களுக்கு கீதை வந்துதா? வரல மேம். ஏன் வரல? Who can explain? உங்களுக்கு ரைட் ஜாயின் லெஃப்ட் ஜாயின் புரிஞ்சுதுன்னா let's ask Akila. Can you explain, Akila, why we didn't get this right now? Why did we not get the book Geetai? Do you know the answer? So Manikam, do you know the answer? I don't know. Okay, so then let me ask you, உங்களுக்கு Kamala ma'am, she taught you, right, inner join and outer join, or right join and left join. What did you understand from those two concepts? Any of you? Do you know anything about that? Ma'am, actually left join ரெண்டு டேபிள் வச்சு தானே மேம் இப்ப பண்றோம். ஆர்டர் டேபிள். நம்ம வந்து புக்ஸ்ல தானே மேம் நம்ம வந்து கீதை ஆட் பண்ணிருக்கோம். அந்த ஐடி இது வந்து இங்க இல்ல, அதாவது நம்ம லெஃப்ட் அந்த டேபிள்ல என்ன இருக்கோ அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா நமக்கு வரும் மேம். கரெக்ட். சோ நம்ம வெறும்ன லெஃப்ட் போடாம போட்டா என்ன அர்த்தம்? அது மேம் மேட்ச், அதாவது இப்போ நமக்கு அதுல இருக்கிற ஐடி இதுல இருக்க ஐடி மேட்ச் ஆனா மட்டும்தான் மேம் வரும். மட்டும்தான் வரும். வெரி குட். சோ இப்போ அந்த 191ல நீங்க லெஃப்ட் அந்த ரைட் ஜாயின் போடுங்க. ரைட்னு போடுங்க அங்க டைப்.
பண்ணி ரன் பண்ணுங்க. Run it. It's the same as not putting a right. I just want to show it to you. yes ma'am. அது சொன்னாங்க மேம், ஜாயின்னாலே வந்து ரைட் ஜாயின்ங்கறது மென்ஷன் பண்ண வேண்டியது. ஜாயின்னாலே ஜாயின் சொன்னாலே ரைட் ஜாயின் இஸ் இம்ப்ளைட். ரைட் ஜாயின் இஸ் ஆல்சோ கால்ட் இன்னர் ஜாயின் அப்படின்னு நம்ம இன்டர்வியூல எல்லாம் கேட்டாங்கன்னா அது பேரு இன்னர் ஜாயின். ரைட் ஜாயின் அண்ட் இன்னர் ஜாயின் ஆர் த சேம் கான்செப்ட்ஸ். சேம் திங். இட் ரெஃபர்ஸ் டு த சேம் திங். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். Do you understand? Inner join, right join are the same. What does that mean? It will only return the rows if you are joining two tables, table A and table B. நீங்க எதால join பண்றீங்களோ அந்த IDs only if they exist, the rows will be returned. Right? In this case, we added a book. புக் வந்து ஒரு கீதைன்னு ஒரு புக் ஆட் பண்ணிருக்கோம். ஆனா that book does not exist in order details. கரெக்டா? ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த புக் ஆர்டர் பண்ணல. சோ நம்ம ரைட் ஜாயினோ இன்னர் ஜாயினோ பண்ணும்போது என்ன பண்ணும்? only the IDs that exist in both will appear. Does that make sense to everyone right now? ஏதா questions இருக்கா இன்னர் ஜாயின் ரைட் ஜாயினுக்கு? இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes ma'am. ஓகே, இப்போ இது அப்படியே வச்சுட்டு அதை ரிப்பீட் பண்ணுங்க லலிதா, அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ரைட் ஜாயினோடயேவா மேம்? அந்த ஹோல் திங் அந்த 3 லைன்ஸையும் ரிப்பீட் பண்ணி நெக்ஸ்ட் லைன்ல போட்டு அந்த ரைட் பதிலா லெஃப்ட் போடுங்க அங்க. சோ லெஃப்ட் ஆர் அவுட்டர் ஜாயின். யாராவது அவுட்டர் ஜாயின் சொன்னாலோ லெஃப்ட் ஜாயின் சொன்னாலோ அதனுடைய மீனிங் இஸ் த சேம். சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, லலிதா எக்ஸ்பிளைன் கரெக்ட்லி, புக்ஸ்ன்றத வச்சுதான் நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்றோம். சோ வாட் வி ஆர் சேயிங் இஸ், புக்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா, இதுல இருந்தாலும் இல்லைன்னாலும் கொண்டு வா, இருந்ததுன்னா மேட்ச் பண்ணு, இல்லைன்னா நல்லுன்னு பண்ணு அப்படின்னு சொல்றோம். சோ இப்ப இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கு run the thing again. It is saying I am going to get all the book IDs, book titles. 11 கீதையும் வந்திருக்கு. ஆனா அது ஆர்டர் டீடைல் டேபிள்ல இல்லாததுனால அதனோட வேல்யூ வந்து பிளாங்கா இருக்காங்க. ஆர்டர் டீடைல் ஐடி புரியுதா எல்லாருக்கும்? சோ லெஃப்ட் ஜாயின் இஸ் சேம் as அவுட்டர் ஜாயின். ரைட் ஜாயின் யாருமே நம்ம எழுத மாட்டோம். ஏன்னா எல்லாருமே யூசுவலி இன்னர் ஜாயின் தான் பண்றதுனால இன் சீக்வல் யூ கேன் ஸ்கிப் த வேர்ட் ரைட். சோ அதனாலதான் லைன் 191ல நீங்க ரைட் ஜாயின் போட்டாலோ வெறும் ஜாயின் போட்டாலும் இட் இஸ் த சேம். எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட் தட் கான்செப்ட்? சோ இப்ப அந்த ரைட் வேர்ட் எடுத்துருங்க லலிதா and run it. So you will get the same answer as if you put the right join. A join in, it says it's an inner join. உங்களுக்கு வேணும் எனக்கு எல்லா டீடைல்ஸ்னும் போது நீங்க லெஃப்ட் ஜாயின் பண்ணணும். இப்போ I will ask you, இப்போ நான் வந்து இப்போ வந்து நமக்கு 10ல நம்ம ஃபில்டரே பண்ண முடியாது இல்ல லலிதா, ஏன்னா உங்களுக்கு வந்ததே எல்லாம் ஜாயின் ஆனதுதான், ரைட்? இப்போ நான் என்ன கேட்டேன், எந்த புக்ஸ் வந்து இது வரைக்கும் யாருமே ஆர்டர் பண்ணலன்னு கேட்டேன், கரெக்டா? அப்போ அந்த லைன் 196ல இருக்கிற queryல நீங்க வேர் கண்டிஷன் என்ன போடுவீங்க? இப்ப இந்த லைன் மறுபடியும் 196 to 198 எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 11 ரோஸ் வருது, கரெக்டா? இந்த 11 ரோஸ்ல உங்களுக்கு எந்த ரோ வேணும்? 11th தான் மேம் வேணும். அப்ப என்ன கண்டிஷன் ஆட் பண்ணுவீங்க இதுக்கு? So tell me, hold on, Akila, answer me. How would you filter it? Where order detail ID null. Correct. That's it. So add the where condition now in line 198, where order detail ID is null. Equal to null ன்னு போடக்கூடாது. null மட்டும் is null அப்படின்னு எழுதணும் சின்டாக்ஸ்ல. ஓகேவா? null எப்படியும் அப்படியே null is null அவ்வளவுதான். ரன் பண்ணுங்க. Yes ma'am. Make sense? இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும் how to write? So that's what I'm saying. When you say I know the concepts and you're not able to answer me the concepts that were taught, that is the thing, right? நாங்க சொல்லி கொடுக்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்க கேட்கணும், மேம் எனக்கு லெஃப்ட் ஜாயின் புரியல ரைட் ஜாயின் புரியலன்னு கேட்டேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், right? So what else concepts you don't understand now? I'm now doubting everything. மேம் இல்ல மேம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது we can understand மேம்.
சோ அது புரிஞ்சு பண்றேன் மேம். பட் இந்த மாதிரி நீங்க இப்போ நாங்க ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க இப்ப சேஞ்ச் பண்ணி எல்லாம் கேக்குறீங்களா மேம்? அப்படி கேட்கும்போது எங்களால டக்குன்னு அதை வந்து நான் அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க வந்து ஒரு query காம்ப்ளிகேட்டடா இருக்கும்போது நீங்க மொத்தத்தையும் எழுதணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்றேன்ல. நான் உங்களுக்கு அதுதானே சொல்லி கொடுக்குறேன் இப்போங்க. முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. நான் என்ன பண்ணணும்? சோ அதுக்கு வந்து நீங்க சீக்வல்ல எழுத ட்ரை பண்ணாதீங்க. மண்டேல முதல்ல லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. ரைட்? நான் என்ன பண்ணணும்? நம்ம அப்படிதானே நான் சொன்னேன். இப்ப புக்ஸ் டேபிளுக்கு போறீங்க. புக்ஸ் இவ்ளோ புக் இருக்கு. இந்த புக்ல எது ஆர்டர் பண்ணலன்னா நான் எங்க போகணும்? ஆர்டர் டீடைல்ஸ்க்கு போகணும். ஆர்டர் டீடைல்ஸ்ல புக் ஐடி இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இதுல எந்த புக் ஐடி இது வரைக்கும் யாருமே வாங்கலையோ அதுதான் எனக்கு வேணும். ரைட்? இப்ப இதே query நான் வேற மாதிரி எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட்? So there are multiple ways to do everything, right? So now type what I'm saying to you. Okay? Yes, ma'am. Select books.title from books. Okay? Where not exists, and the books where not exists, open parenthesis, exists, open parenthesis, select star from order details, where order details dot book id equal to books dot book id dot book id equals books dot book id. இத கொஞ்சம் இண்டென்ட் பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட் லைன்ல எழுதி புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிறேன் மேம். அந்த நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் லைன்ல போடுங்க. சோ என்ன பண்றேன் நான் இங்க? சோ நீங்க இத ரன் பண்ணுங்க முதல்ல. Just run it and then let's see. என்ன வந்தது? மேம் அதாவது ஆர்டர் பண்ணாத புக்கோட நேம் மட்டும் வந்திருக்கு மேம். வேணும். எப்படி வந்து எழுதுன? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. What is written in 2 or 3? Try to understand what's in 2 or 3. 2 or 3ல என்ன பண்றோம்? ஆர்டர் டீடைல்ல இந்த புக் இருக்கான்னு பாக்குறோம். ரைட்? அப்போ இருக்கிற புக் வேண்டாம், எனக்கு இல்லாத புக் வேணும். கரெக்ட்? அதனால நாட் எக்ஸிஸ்ட் போட்டிருக்கேன். சோ எனக்கு என்னென்ன புக் எல்லாம் வேணும்? எந்த புக் ஆர்டர் டீடைல்ல இல்லையோ அது வேணும். கரெக்டா? சோ இப்ப இதே லைனை இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட் பண்ணி நாட் எக்ஸிஸ்ட்க்கு பதிலா எக்ஸிஸ்ட் போடுங்க. Now you will understand. The 3 lines ரன் பண்ணுங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணலாம். இப்படி நான் என்னோட மெமரி என்னால யோசிக்க முடியலன்னு சொல்லலாம். ரைட்? இப்போ இந்த query ரன் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றோம் நாம? ஃபர்ஸ்ட் பிஃபோர் மேட்சிங் எந்தெந்த புக்லாம் ஆர்டர் டீடைல்ல இருக்கோ அதை நம்ம வாங்க சொல்றோம். மேக் சென்ஸ்? சோ இப்போ நாட்ன்றத வந்து இதனுடைய நெகேஷன்னா இப்போ உங்களுக்கு புரியுதா? லைன் 206க்கும் 202க்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதுல இல்லாதது, அதாவது மேட்ச் பண்ணா இல்லாதது வந்து நாட் எக்ஸிஸ்ட். மேம் எக்ஸிஸ்ட் வந்து அங்க இருக்கிறது எல்லாமே வந்து மேட்ச் ஆகுது, எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ரைட். இங்க வந்து நான் இன்னர் ஜாயினே யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்ணிருக்கேன்? சப் query யூஸ் பண்ணிருக்கேன். எஸ் மேம். வாட் இஸ் சப் query? ஐ அம் ரைட்டிங் a query based on the outer select. Right? Does this make sense? இந்த query புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது questions இருக்கா? So again, as I said, there are many ways to think how you think, right? இப்போ வந்து இந்த syntax உங்களுக்கு புரிஞ்சதுனால இந்த மாதிரி ஒரு similar query கேட்டா நீங்க இதே மாதிரி அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ரைட்? இப்போ நான் என்ன கேட்க போறேன்னா, நம்ம ஒரு புக் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம சால்வ் பண்ணோம். அந்த புக் பிரைஸ் வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் 200. அது நம்ம கம்ப்ளீட்லா சால்வ் பண்ணல. நான் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன். ரைட்? இப்போ வந்து நம்ம அங்க என்ன கேட்டோம்? எந்தெந்த ஆத்தர் புக் பிரைஸ் வந்து 200க்கு மேல இருக்கிற புக்கே எழுதாத ஆத்தர் யாருன்னு கேட்டோம். கரெக்ட்? அதானே அந்த query. சோ வாட் இஃப் நான் இப்ப வந்து டேட்டால இன்னொரு ஒரு என்ட்ரி இன்சர்ட் பண்ணி யாராவது ஒரு இருக்கிற ஆத்தர் இன்னொரு புக் எழுதியிருக்காருன்னு வச்சுப்போம். அந்த பிரைஸ் வந்து கிரேட்டர் than 200ன்னு வச்சுப்போம்.
இப்ப லெட்ஸ் சே ஒரு ஆத்தர் 2 புக் எழுதியிருக்காரு. ஒரு புக் வந்து 150 ரூபாய், இன்னொரு புக் 250 ரூபான்னு வச்சுப்போம். ரைட்? இப்ப நான் வந்து உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னா, எனக்கு வந்து ஆத்தர் குடுங்க. யாரு வந்து 200க்கு மேல எழுதவே இல்ல புக் அப்படின்னா நீங்க எப்படி பண்ணணும்? சும்மா இன்னர் ஜாயின் பண்ணா வராது. கரெக்ட்டா? நீங்க வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆத்தர்ஸ். அவங்களுடைய புக்ஸ் எதுவுமே 200 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. டெக்னிக்கலா பார்த்தா அப்படிதானே எழுதணும் நீங்க. சோ ஒரு புக் வந்து நீங்க வந்து அந்த இன்னர் ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த 150 ரூபாய் புக் மட்டும் செலக்ட் ஆகும். கரெக்ட்டா? எஸ் மேம். ஆனா அவங்க இன்னொரு புக் எழுதியிருக்காங்க 200 ரூபாய்க்கு மேல. அத நீங்க உங்களுடைய இன்னர் குவெரில வரவே வராது அந்த ஆன்சர். ரைட்? So when you give the answer saying, oh, இந்த ஆத்தர் வந்து 200 ரூபாயோட கம்மியா இருக்கிற புக் எழுதியிருக்காருன்னு நீங்க சொல்லும்போது, you are not looking into the fact that he has also written a book that is greater than 200. இல்லையா? So இந்த மாதிரிலாம் நீங்க லாஜிக்கலா யூஸ் பண்ணும்போது, you have to know about exist class. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால கரெக்ட்டா எழுத முடியும் ஒரு query-ய. இதுல வந்து டேட்டா ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு 10 ரூ இன்சர்ட் பண்ணிட்டோம். இட்ஸ் ஈஸி டு டு. ரைட்? சாதாரணமா டேட்டா பேசஸ்ல எல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கும். So you have to break down the logic and say, okay, how am I going to answer this question step by step? So that is where you will all learn how to do it. சரியா? இதுக்கு வந்து நீங்க ஹோம்வொர்க் பண்ணணும். திருப்பி you have to do lot of writing queries. That's how you will learn. First time எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது SQL-ல. But you need to try different things. Okay? Yes, ma'am. Anyway, any other questions? Okay. Anyway, thanks for joining, all three of you. I hope it helped today. You learned something more, a little bit more than last time. Okay. Shall I stop sharing, ma'am? Yes, you can stop sharing. Okay. If no other questions, then we can end the call. And I'm recording this, so you can go back and check if you want. Okay. 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 Thanks, everyone. Bye. Thank you, ma'am. Mm-hmm.